சொல்லுவோம். சங்கீதம் 34 ஃபர்ஸ்ட் மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் போதும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எத்தனை பேர் ருசித்து பார்த்துருக்குறோன்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. உண்மையாக ருசித்து பார்த்துருக்கீங்களா? ருசித்து பாருங்கள். நம்ம பேம்ப்ளெட்டில் பார்க்குறோம் இந்த பிரியாணி ரொம்ப ருசி உள்ளதுன்னு. அதை வச்சு நம்ம வயிறு திருப்தி ஆகுமா? ஆகாது. பைபிளை எல்லாம் கையில் தூக்குங்க. இதை எத்தனை பேர் ருசி பார்த்துருக்கிறீர்கள்? இதை எத்தனை பேர் ருசி பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சிங்கம் குட்டி இருந்து வளர்க்கப்படும் பொழுது அது பால் உண்டு கொண்டே இருக்குமா? எப்போ அது ரத்தத்தை நக்கிடுச்சோ அதோட அது அந்த செகண்ட்லேருந்து அது ரத்தத்தை மட்டும்தான் சாப்பிடும். அல்லேலூயா. அது பால் உண்ணுகிற விலங்காக இருந்தாலும் சிறு வயதிலிருந்து என்னைக்கு ஒரு ரத்தத்தை அது டேஸ்ட் பண்ணிடுச்சோ அதோட அது வாழ்க்கையில் எது திரும்பாது, மற்ற விஷயத்துக்கு போகாது. ஏன்னா அதுக்கு ருசி என்ன ஆயிடுச்சு. இப்போ சில சிங்கம் சில புலியெல்லாம் வீட்டிலே வளர்க்குறாங்க, அதுக்கு ரத்தத்தை காட்டவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அதோடைய சுபாவம் எப்படி, எதை ருசி பார்க்கிறதோ அதை பின்னாடி தான். இன்றைக்கி நம்ம எதை ருசி பார்க்குறோமோ என்ன போகிறோம் சொல்லுங்களேன். 11 மணி ஆனாலும் ஃபாஸ்ட் ஃபுட் வாசலில் சொல்லுங்கள். அது கருப்பான எண்ணெயாக இருந்தாலும் எதுக்கு ஓடுறோம்? நாக்கில் அது ருசி பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை எத்தனை பேர் ருசி பார்த்து கொண்டே இருக்கிறீங்க? உண்மையாக சொல்லுங்கள். அல்லேலூயா. சிங்கத்தை போன்று இதை ஒரு வாட்டி நக்கி பார்த்துட்டோன்னா இந்த வாசனையும் இந்த டேஸ்ட்டும் நம்ம வாழ்க்கையை விட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. இதை ருசி பார்க்கிற மனுஷன் நல்லா இருப்பான் தான் அடுத்த லைன் போட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. ருசிப்பது என்பது நேரடி அனுபவம், உள்ளத்தில் உணருதல். அல்லேலூயா. என்னதுங்க? நேரடி அனுபவமும் உள்ளத்தில் உணர்றது தான் ருசி பார்க்கிறது. பக்கத்தில் சாப்பிட்றத வச்சு நம்மளால் ருசியை உணரவே சொல்லுங்களேன். சபைக்கு வரோம், பைபிளே படிக்கலை, வீட்டில் பைபிளே படிக்கலை, இயேசு நல்லவர் என்பதை நம்மால் ருசி பார்க்கவே முடியாது. ஒரு வேளை படிக்க தெரியலன்னா பரவாயில்ல, படிக்க தெரிந்தவர்கள் என்ன பண்ணணும்? வேதத்தை படிக்கணும். படிக்கும் பொழுது தான் தேவன் நல்லவர் என்பதை தேவன் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கவனத்தோடு கேளுங்க. தேவன் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்ப்பதற்கு எதை நம்ம ருசி பார்க்கணும்? வேதத்தை ருசி பார்க்கணும். ரெண்டாவது, ஜபத்தில் ஜபம் பண்ணும்பொழுது தான் தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்கவே முடியும். அல்லேலூயா. 28 கால் பண்ணி உங்களுக்கு 28 பேர் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் எழுதி வச்சிங்க. உங்களுக்கு எத்தனை பாஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு விடுதலை வேணும்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். யார் ஜெபம் பண்ணணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்ப்பது என்பது நேரடி அனுபவம், உள்ளத்தில் அனுபவிப்பது, உள்ளத்தில் உணருவது. அல்லேலூயா. நல்லா லேஸ் சிப்ஸ் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு 1/2 ஹவருக்கு எதுவுமே சாப்பிடவே நாக்கில் விருன்னு இருக்கும். ஏன்னா ருசி. அல்லேலூயா. தேவனுடைய வசனமும் தேவனோடு ஐக்கியப்படுவதும் அந்த ருசியை கொடுக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் சிறிய நேரங்களில் விலகி போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை நித்தியமாய் நம்மோடு இருக்கும். அல்லேலூயா. இந்த மாதிரி ருசி பார்ப்பதை நான் நிறைய சொல்லிட்டு கொண்டே போக முடியும். பிரதர் சொன்னார், ஆவியானவரோடு இருக்கும் பொழுது அந்த ருசியை உணர முடியும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் நல்லவர் என்பதை நீங்கள் உணர முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் நம்ம அவரை ருசி பார்க்க நிறைய வழிமுறைகள் உண்டு. ஏதோ ஒரு வழிமுறைகளில் அவரை நம்ம ருசித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபைக்கு வரோம், வீடுக்கு போகிறோம், திருப்பியும் நம்ம வெளியில் போகிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் ருசித்தாகவே ஆண்டணும். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவனாக பிறந்தேன், ஞானஸ்தானம் எடுத்தேன் என்பதனால் நான் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. என்றைக்கு நீ ருசி பார்க்கிறாயோ அன்றைக்கு தான் உன் தெய்வத்துடைய மகிமை உனக்கு விளங்கும். எழுதிங்க பைபிளில். என்றைக்கு நீ தேவனை ருசி பார்க்கிறாயோ அன்றைக்கு தான் அந்த தெய்வம் உனக்கு நல்ல தெய்வமாக இருப்பார், உனக்கும் நன்மையை செய்வார். அல்லேலூயா. ஒரு சிங்கத்திற்கு அந்த சுவாபம் இருக்குன்னா அறிவு படைத்த நம்ம மனிதருக்கு எவ்வளோ சுவாபங்கள் மாறி இருக்கணும். அல்லேலூயா. தேவன் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ருசி பார்க்கணுங்க. ஏன் நம்ம ருசி பார்க்கணும்? நம்ம எடுத்துக்கொள்ள நான் ஒரு 4 தலைப்புகளை நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன் செய்தியை. ஏன் நாம் ருசி பார்க்க வேண்டும்?
அப்படியே நம்ம கணக்கு பண்ணால் இன்றைக்கி ஒரு மாதத்துலேருந்து 25 வருடங்கள் ருசி பார்த்த ஆட்கள் இங்கே இருக்கிறோம். உண்மையே இல்லையா? நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ருசி பார்த்தவன், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் விசுவாசி, நான் நேற்று தான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற கலந்த ஆட்களோடு நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் நாம் ருசி பார்க்க வேண்டும். எதற்காகனா, ஃபஸ்ட்டு விசுவாசம் முதிர்ச்சி அடைய. எதற்காகங்க? உன்னுடைய ஃபெய்த்து ஸ்ட்ராங் ஆகணும்னா நீ ருசி பார்த்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. நீ ஃபெய்த்தில் நிற்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா நீ டெய்லி டேஸ்ட் பண்ணியே ஆகணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், டெய்லி டேஸ்ட் பண்ணணும். யாரனா? இயேசுவை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை தினம்தோறும் நீ ருசி பார்த்தே ஆக வேண்டும். அப்பொழுது தான் உன்னுடைய விசுவாசம் அடுத்த லெவலுக்கு போகும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு நாள் இருந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. உண்மையை ஒத்துக்குங்க எல்லாரும். உண்மையாக இல்லையா? ரட்சிக்கப்பட்ட அந்த ஃபஸ்ட்டு மாதம் இருந்த அபிஷேகமும் ஆர்ப்பாட்டமும் குதிப்பும் அந்த வெளிப்பாடுகளும் இன்றைக்கு நம்மக்கிட்ட எல்லாம் தோய்ந்து மடிந்து போயின நிலைமைகள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டும். எதற்காக என்றால் விசுவாசம் முதிர்ச்சி அடைய. விசுவாசத்தில் நிற்க. கொலேசியர் 2:6-7 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. 6வது வசனம் அழகாக எழுதியிருக்காங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. அல்லேலூயா. எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா ருசி பார்த்த பிறகு தான் ஏற்றுக்கொண்டோம். யாரும் கண்ண மூடின்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரணத்தினால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அன்றைக்கு ருசி பார்த்த அந்த இயேசுவை அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர்கள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதில் பெருகுவீர்களாக. அல்லேலூயா. எப்படி நம்ம ருசி பார்த்தோமோ, எப்படி நாம் அவரை அனுபவித்தோமோ, எப்படி அவருக்குள்ளே நம்ம அந்யுன்யமாக இருந்தோமோ, அதே மாதிரி விசுவாசத்தில் நம்ம முதிர்ச்சி அடைய தினம்தோறும் அவரை ருசி பார்த்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. சேர்ந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறுண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில், அந்த லைன் தான் ரொம்ப முக்கியம், விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. டெய்லி நீங்கள் பைபிளை டேஸ்ட் பண்ணும் பொழுது, டெய்லி அவரோடு நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய விசுவாசம் முதிர்ச்சி நிலைமையை அடையும். உண்மையா இல்லையா? நீங்கள் டெய்லி வேதத்தையும் அவரோட ஜபத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் அடுத்த பரிமாணத்திற்கு எடுத்து செல்லுவார். அல்லேலூயா. யாக்கோபு 1:2-3 எடுத்து வாசித்து பாருங்கள். யாக்கோபு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். போட்டிருக்கு, உங்கள் பலவித சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டு பண்ணும் என்று அறிந்து அதில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா என்று எண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கெல்லாம் நம்ம ருசித்து பார்க்குறோமோ விசுவாசத்தின் அடுத்த பரிமாணத்தில் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. 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 ஒரு குழந்தை அப்பாவை கையை பிடிச்சின்னு போதுன்னா அதுக்கு தெரியும் அப்பா என்ன கையை கீழே விட. ஏன்னா அதுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். உண்மையா இல்லையா? ஒரு நம்பிக்கை இருக்கும், என் அப்பா எங்கேயுமே சாக்கடையில் தள்ள மாட்டார். அல்லேலூயா. எப்போனா அப்பாவோடு ருசித்து அப்பாவோடு சேர்ந்து போகும் பொழுது தான் அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்கவே முடியும். அல்லேலூயா. இயேசுவை விட்டு பிரியும் பொழுது சாத்தான் ரெடியாக இருப்பான், என்னைக்கு நம்ம அவன் கைக்குள்ளே போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் கைவிட மாட்டார் என்று அனுபவித்த மனிதனின் விசுவாசம் உறுதிப்படும். அல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார் என்று நம்ம எப்போ அனுபவிக்கிறோமோ நம்முடைய விசுவாசம் அதில் உறுதிப்படும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை ருசித்தார். அதனால்தான் சோதனை நேரத்திலையும் அவர் கலங்காமல் இருந்தார். அல்லேலூயா. அவர் விசுவாசத்தை தளரவே விடலை. விசுவாசத்தின் தந்தை என்றும் அவரை அழைத்தார்கள். அல்லேலூயா. ஈசாக்கை போடும் பொழுது கூட அவர் கொஞ்சம் கூட பயப்படலை. ஏன்னா இயேசுவை அவர் ருசி பார்த்தவர். அவருக்கு தெரியும், என்னை கைவிடவே என் மகனை பலி கொடுக்க அவர் அக்செப்ட் பண்ண மாட்டான்னு அவன் நினச்சான். அல்லேலூயா. தேவனை அனுபவித்த விசுவாசம் புயலிலும் உடையாது. அல்லேலூயா. அவரில் அனுபவித்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்காது. அப்போ ஃபஸ்ட்டு எதற்காக நம்ம ருசிக்கணும்?
விசுவாசத்தில் முதிர்ச்சி அடையணும். அல்லேலூயா. விசுவாசத்தை பற்றி பேசணுன்னா எதை ருசி பார்க்கணும்? ஏசப்பாவை ருசி பார்க்கணும். அல்லேலூயா. பல காரணிகள் உண்டு. ஏதோ ஒரு வழியில் இயேசுவை ருசி பார்த்தே ஆக வேண்டும். தினந்தோறும் நம்ம எத்தனை பேர் ஏசப்பாவை டெய்லி 24 hours நினைக்கிறோன்னா ரொம்ப கம்மியான நேரத்தில் தான். அல்லேலூயா. ஆனால் எப்பொழுதுமே அவருடைய நினைவாகவே இருக்கணும். ஏன்னா அவர் நம்ம நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ருசி பார்ப்பதின் மூலம் என்ன ஆகும்? விசுவாசம் பலப்படும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஃபெய்த்து முதிர்ச்சி அடைய இயேசுவை ருசி பார்த்தே ஆகணும். நீ விசுவாசத்தில் நடக்கணும்னா ஏசப்பாவை நீ ருசி பார்த்தே ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது எதற்காகனா உலக மயக்கத்திலிருந்து விடுதலை பெற, இல்லைனா உலக ஆசையிலிருந்து விடுதலை பெற நம்ம யாரை ருசி பார்க்கணும்? சொல்லுங்களேன். இயேசுவை ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தை எதற்குனா, ரெண்டாவது உலக ஆசை, உலக மயக்கத்திலிருந்து, ரெண்டுத்தில் எதனாவது உலக மயக்கத்திலிருந்து விடுதலை பெறணும்னா யாரை ருசி பார்க்கணும்? கர்த்தரை ருசி பார்க்கணும். 1 யோவான் 2:15 எடுத்து வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனை ருசி பார்த்த யாரும் உலகத்தை ருசி பார்க்க மாட்டார்கள். அல்லேலூயா. எந்தெந்த பாவங்களை நம்ம சிற்றின்பங்களை நம்ம ருசி பார்க்குறோமோ அதெல்லாம் டெம்பரவரியாக தான் இருக்கும். ஆனால் பர்மனெண்ட்டாக யார் சந்தோஷத்தை தர முடியும்னா என் நேசரால் மட்டும்தான் தர முடியும். அல்லேலூயா. இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நடுறதெல்லாம் வளரும், அவன் போடுறதெல்லாம் முளைக்கும்னு அங்கே போட்டிருக்கு. அல்லேலூயா. இரவும் பகலும் அவரை ருசி பார்க்கிற யாராக இருந்தாலும் உலக மயக்கத்திலிருந்து, உலக ஆசையிலிருந்து விடுதலை பெற முடியும். அல்லேலூயா. நம்ம சிந்தனையை சுற்றி கொண்டிருக்கிற எல்லா பயங்கள், நம்ம சிந்தனையை சுற்றி கொண்டிருக்கிற எல்லா இச்சைகள் வெளியில் போகணும்னா எதை ருசி பார்க்கணும்? சொல்லுங்களேன். கர்த்தரை. பாதி பேர் நம்ம ஊரில் 6 மணி ஆனால் எங்கே போய் நின்றுறாங்களாம்? எல்லா போதைக்கு. எதுக்குன்னா அவங்க எதை ருசி பார்த்துட்டாங்க. அது இல்லைன்னா என்ன ஆகிடுது? கையெல்லாம் நடுக்கா வருது. அல்லேலூயா. நான் இப்படி விசுவாசிக்கிறேன். நமக்கு கை நடுக்கம் எதனால வரணும்? பைபிளை தொடணும். தொட முடியலன்னா என்ன ஆகிடணும்? கையை நடுங்கணும். அல்லேலூயா. இந்த டைம் வரலன்னா முட்டி நடுங்கணும். ஐயோ ஜபம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உனக்கு புதுசாக தான் இருக்கும், பைபிளை படி. அல்லேலூயா. பைபிளை படி. நிறைய வீட்டில் என்ன பண்ணுறோம்? என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன். சில நேரத்தில் வீட்டில் லைட்டாக சமையல் லேட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே ஃபோனை எடுத்து நல்லா நல்லா 4 வாட்டி தள்ளிட்டு எது ருசியாக இருக்கோ போடுற மாதிரி, போடாத மாதிரி எல்லோரும் பார்க்குறீங்களே, போடுறீங்களே. அல்லேலூயா. ஏதாவது கிரெடிட் கார்டை போட்டாவது கேஎஃப்சியை வாங்கி சாப்பிட்டா தான் அன்றைக்கி குடல் தூங்கும். அல்லேலூயா. ஏன்னா ருசி பார்த்த அந்த அனுபவம் நம்ம விட்டு பிரியவே பிரியாது. இதை நீங்கள் ருசி பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதை விட்டு நீங்கள் பிரியவே மாட்டீங்க. உங்கள் வழி வாய்க்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை வாய்க்கும். அல்லேலூயா. எபிரேயர் 1:26 எடுத்து வாசிங்க. இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். யார்? மோசே. அல்லேலூயா. எகிப்தின் அரண்மனையில் நல்ல சுகம், 3 வேளை சாப்பாடு, நல்ல சரக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் யாரை பாக்கியமாக எண்ணினா? தேவ ஜனங்களோடு வாழ்வதை. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சொகுசு இருந்தாலும் எதை நம்ம பாக்கியமாக என்னன்னா தேவனை ருசி பார்ப்பதை. அல்லேலூயா. அந்த 26வது வசனம் வாசிங்க. இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் தேவன் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. எதை ருசி பார்க்க வேண்டும்? தேவனுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்த்தே ஆக வேண்டும். ஆரம்பத்தில் இனிமை போல தெரியும், முடிவில் அது வெறுமையாக இருக்கும். அல்லேலூயா. ஒயின் ஷாப்பில் போகிறோன்னெலாம் கேட்டு பாருங்கள், அந்த 3 hour நல்லா இனிமையாக இருக்கும், அதுக்கப்புறம் வெறுமையாக தான் இருக்கும். அல்லேலூயா. சீரியல் பார்க்கலாம், தேட்டருக்கு போகலாம், ஊரை சுற்றலாம், எல்லாமே எவ்வளோ நேரம்? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறமா வெறுமையாய் தோன்றும். ஆனால் தேவனை ருசி பார்க்கும் பொழுது அது ஒரு நிலையான சந்தோஷம், உண்மையான சந்தோஷம், நிலையான சமாதானம், பரிசுத்தமான திருப்தியை தருகிற ஒரு தேனாய் அது நம்மோடு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க வேதத்தை படிக்கும்பொழுது எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகுதுன்னு? உலகத்தில் எந்த புக்கை படித்தாலும் இந்த சமாதானத்தை பெறவே முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உலக சந்தோஷத்தை விட தேவனின் மகிமை ருசித்தவர்கள் தொற்று போனதே இல்லை. அல்லேலூயா. இது சத்தியத்தின் ஸ்தோத்திரம் அடித்தளம், சத்தியத்தின் வேதம். இது மட்டுமே அவரை ருசி பார்த்த ஸ்தோத்திரம். கர்த்தரின் ருசியை அறிந்தவன் உலகத்தின் மயக்கத்தில் நீண்ட நாட்கள் வாழவே முடியாது. உண்மையா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை ருசியை அறிந்தவன் உலகத்தின் மயக்கத்தில் நீண்ட நாட்கள் வாழ முடியாது. எல்லாவற்றையும் துறந்தவனாய் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுருவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறீங்களா? பெண்டேகாஸ்டலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெள்ளைக்கு மாறிடுவாங்க, திடீர்னு நகையை எடுத்துருவாங்க. யாருடைய ப்ரெஷருமே இருக்காது. அவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா வேதத்தை படிக்க படிக்க தன்னுடைய உலக ஆசையிலிருந்து முற்றிலுமாக வெளியில் வந்துடுவாங்க. அல்லேலூயா. யாருடைய ப்ரெஷருமே அங்கே இருக்காது. ஏன்னா அந்த வார்த்தை அவர்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டை தந்திருக்கும். இன்றைக்கு பாவத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, உலக ஆசையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற, உலக மயக்கத்திலிருந்து விடுதலை பெற எதை ருசி பார்க்கணும்? தேவனை ருசி பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ருசித்து பார், ருசித்து பார். அன்றைக்கி பார்த்தா பிரிட்ஜு வரைக்கும் கியூ இருக்குது. எதுக்காக? எஸ்எஸ் பிரியாணியோடைய ருசிக்காக. அல்லேலூயா. நீ வேதத்தை ருசி பார்க்க ஆட்கள் கம்மியாகி கொண்டே போகிறார்கள். அல்லேலூயா. இது தெளித்தேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உலகத்தில் கிடைக்காத ஒரு தெளித்தேன். அல்லேலூயா. இது வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்கும். உன்னை மாற்றணும், உங்கள் குடும்பத்தை மாற்றணும்னா இந்த வேதத்தை நீ வாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை ருசித்தவன் தோற்று போனதே இல்லைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சேலஞ்ச் பண்ணுறாங்க, இதை ருசித்தவன் நல்லா தான் வாழ்வான். அல்லேலூயா. செல்வத்தில் இருந்தாலும் சமாதானத்திலையும் நித்திய ஜீவனத்திலையும் அவன் தான் பெரிய ஆளாக இருப்பான். அல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தர் அவங்களோடு இருப்பார். மூன்றாவது விஷயம், ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் நான்? ஏன் ருசிக்கணும்? விசுவாச முதிர்ச்சி அடைய. ரெண்டாவது, உலக மயக்கத்திலிருந்து விடுதலை பெற. மூன்றாவது, கசப்பான சூழ்நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலை எப்படின்னாலும் எழுதிங்க. கசப்பான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையிலும் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க. யாரை ருசி பார்க்கணும்? தேவனை ருசி பார்த்தவங்க யாருமே நான் சொல்கிறேங்க, நீங்கள் எப்போ கஷ்டத்தில் இருந்தீங்கனாலும் துதிப்பீங்க. அல்லேலூயா. எப்போ கண்ணீரில் இருந்தாலும் துதிப்பீங்க. ஏன்னா அவரை ருசி பார்த்தவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வரல. எதுக்காகனா ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கண்ணீர்னா தேவனை விட்டு நம்ம தூரமாக போயிடுறோம். நன்மை செய்யும் பொழுது ஒரு கும்பல் உள்ளே வரும். தீமை அனுபவிக்கும் போது என்ன போயிடுறோம்? பின்னாடி அனுபவம் உண்டா? அல்லேலூயா. நல்லது நடக்கும்பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஆரவார சத்தத்தோடு உள்ளே வரும். அந்த இடத்துல ஒரு பலவீனமோ, ஒரு இழப்போ, வேலையின்மையோ ஏதோ ஒரு உங்களை தடுக்கும் பொழுது நம்ம எங்கே போயிடுறோம்? தூரமாக போயிடுறோம். அல்லேலூயா. ஆனால் உண்மையாக ருசித்தவன் என்றைக்குமே உள்ளவே இருப்பான். அல்லேலூயா. யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? எனக்கு கொடுத்ததெல்லாம் அவர், எடுத்தாலும் அவர் நன்மைக்காக தான் எடுப்பார். அல்லேலூயா. திருப்பியும் கொடுப்பார், திருப்பியும் எடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரன். உண்மையாக சொல்ல முடியுமா? இந்த வைராக்கியத்தில் நீங்கள் நிற்கணும்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தே ஆகணும். அல்லேலூயா. உன்னுடைய இழப்பில், உன்னுடைய கைவிடப்பட்ட நேரத்தில், உன்னை புறம்பாய் தள்ளின நேரத்தில் அவருக்கு நீ துதியை ஆராதனை செலுத்தணும்னா நீ அவரை ருசித்திருந்தீனா கண்டிப்பாக நீ அவரை விட்டு தூரமே போகவே மாட்ட. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எடுத்து வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் நன்மை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தீமை இருந்தாலும் அவரை துதிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 16 23 25 வரைக்கும். அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உள்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அந்த 23ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைசாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய். அப்போ நிறைய துன்புறுத்தலும், நிறைய அவங்க எந்த தப்புமே பண்ணலை பவுலும் சீலாவும். ஆனால் செம்ம நெருக்கம், அடி உத கட்டி போட்டாங்க, காலில் சங்கிலியை கட்டிட்டாங்க 2 பேருக்கும். ஆனால் அந்த 25ஆவது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், உங்கள் நெருக்கத்தில் பாடுறீங்களா?
பாடுறீங்களா? கைவிடப்பட்ட நேரத்தில் பாடுறீங்களா? கண்ணீனார நேரத்தில் பாடுறோமா? துதிக்கிறோமா? நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். சந்தோஷமாக இருக்கும்போது பிர்கமான்ஸ் பாட்டு வருது, துக்கமாக இருக்கும் பொழுது தேவனை விட்டு தூரமாக போயிடுறோம். வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வரதில்லை, சாட்டர்டே கூட்டத்துக்கு வரல, சண்டே கூட்டத்துக்கு வரதில்லை. ஏன்னா எனக்கு என்ன செய்தார்? அல்லேலூயா. அப்படியே அவர் திரும்பி கேட்குறார், என்னை ருசி பார்த்துருக்கிறாயா? அல்லேலூயா. சிங்கம் எவ்வளோ பசியில் இருந்தாலும் எங்கேயும் போய் நிற்காதாங்க. அல்லேலூயா. அது ருசி பார்த்து அந்த ரத்தம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? அல்லேலூயா. கர்த்தரை ருசி பார்த்த யாவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடினோருக்கோ ஒரு நன்மையும், எழுதி வச்சுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர்கள் பாடினார்கள், சூழ்நிலை அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்தவராய் ருசி பார்த்தவர்கள். அல்லேலூயா. பவுலுக்கும் சீலாக்கும் தெரியும், இந்த நெருக்கத்தில் பாடும்போது கர்த்தர் உதவி செய்வார் என்று ருசி பார்த்தவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்கிறேங்க, உங்கள் நெருக்கத்தில் பாடுங்க, துதித்து பாருங்கள், கர்த்தர் நெருக்கத்தை மாற்றுவார், விசாலத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மூன்றாவது எதற்காக நம்ம ருசி பார்க்க வேண்டும்? கஷ்டமான நேரத்தில் துதித்து பாட. அல்லேலூயா. நிறைய பேருக்கு வார்த்தை வராது, நிறைய பேருக்கு ஐயோ சோதனையில் கர்த்தர் எடுத்துகிட்டு போயிட்டார், எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் சமாதானம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் மட்டும் பண நெருக்கடி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. நான் சொல்கிறேங்க, பவுலும் சீலாவும் போல் நீங்கள் துதித்து பாடுங்க, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை, அதிர்வுகளை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. சிறைசாலை கதவுகள் எல்லாம் அதிர்ந்து உடைந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அவங்க அவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்கன்னா, அவங்க தேவனை ருசி பார்த்தவர்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்கள். என்றைக்கும் இடராமல் சீயோன் பர்வதத்தில் இருக்கிற சோத்திரம் அஸ்திபாரம் போல் அவர்கள் இருப்பார்கள். புயல் அடித்தாலும் அலைமோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற அந்த தெய்வத்தை அவங்க ருசி பார்த்தவர்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பயப்படுறியா? கேளுங்க, பயப்படுறியா? கேளுங்களேன், பயப்படுறியா? அவரை ருசித்துப்பார். அல்லேலூயா. இந்த கஷ்டம் ஒன்று விட்டு போயிடும். இது கொஞ்ச காலம்தான். தட்டி சொல்லுங்கள், இது இன்னும் கொஞ்ச நாள் தான். தட்டி சொல்லுங்களேன். நீ காசு தான் கொடுக்க மாட்டே, அட்லீஸ்ட் இதையாவது சொல்லு, தட்டி சொல்லு, கொஞ்ச நாள் தான், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். அல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார், அவரை டேஸ்ட் பண்ணிப்பார், அவர் ரொம்ப இனிமையானவர். அல்லேலூயா. எல்லாம் குத்தி குத்தி பேசுவாங்க, அவர் அரவணைத்து பேசுகிறவர். அல்லேலூயா. உன்கிட்ட பணம் இருந்தால் பழகுவாங்க, ஆனால் அவர் பணத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. உன்னுடைய அன்பை மட்டும்தான் அவர் பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பதவி இருந்தால் தான் சிலர் கூட ஆளுங்க இருப்பாங்க, ஆனால் இவர்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவர் கூடவே தான் இருப்பார். ஏன்னா அவரை ருசித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தனிமையில் என் கரத்தை பிடித்தவருக்கு தான் தெரியும், அவர் கடைசி வரை என்னை நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் நம்மை தூக்கி போடலாம், ஆனால் அவர் என்னை தூக்கி போடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாலாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு எதோ சொல்லியிருந்தேன் நான், விசுவாசம் முதிர்ச்சி அடைய. ரெண்டாவது, உலக மயக்கத்திலிருந்து விடுதலை பெற, கசப்பான சூழ்நிலையிலும் துதிக்க. நான்காவது, நித்திய ஜீவனை அனுபவிக்க. அல்லேலூயா. நிறைய பேர் நித்திய ஜீவன் பரலோகத்தில் இருக்குதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் நித்திய ஜீவன் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த பூலோகத்திலே கர்த்தர் நித்திய ஜீவனை அனுபவிக்க, அதை அடைய கர்த்தர் உதவி செய்வார். யார் யாரெல்லாம் அவரை ருசி பார்க்குறோமோ, யார் யாரெல்லாம் அவரை டேஸ்ட் பண்ணுறோமோ, அவங்களுக்கெல்லாம் அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை அவர் தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லா மதத்தை சேர்ந்தவர்களாகவும் பிற மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் செத்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு எல்லாருமே நம்புகிறாங்க. உண்மையா இல்லையா? இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆனால் நம்முடைய தெய்வம் ஸ்தோத்திரம் சிலுவையை சுமந்து பாவத்தை ஸ்தோத்திரம் மன்னித்த மரணத்தை வென்றவர் சொல்கிறார், நித்திய நித்தியமாய் வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. நித்திய ஜீவனை நான் தருவேன் என்று சொல்கிறார். யோவான் 4:14 எடுத்து வாசித்தீங்கன்னா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரை அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். நீதிமொழிகளையும் சங்கீதத்தையும் வேதத்தில் நாட்டப்பட்டவங்க டெய்லி வாசிக்க 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 அந்த நீர் ஊற்று பெருத்தெடுத்து அவர்களுக்கு நித்திய காலமாய் நித்திய ஜீவனை ஏற்படுத்துகிற ஒரு பாக்கியத்தை அவருடைய ஜீவிய காலமெல்லாம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ருசி பார்க்கிறவர்களுக்கு அந்த அனுபவத்தை அவர் தர வல்லமை உள்ளவர். 6:24 வாசித்தீங்கன்னா, யோவான் 6:24, அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு வந்தார்கள்.
அந்த நேரத்தில் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான எல்லா பிரசங்கத்தை பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானால் கர்த்தரை ருசி பார்க்கும் மனிதன் இங்கேயே பரலோக வாழ்க்கையின் முன்னுரிமையை அனுபவிக்கிறான். அல்லேலூயா. மாதம் நம்ம ராபோஜன பந்தியில் பங்கு பெறுகிறோம். எதற்காக? நித்திய வாசலுக்கு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நாம் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு டினாமினேஷன்லேயும் ஒவ்வொரு ராபோஜனத்துலேயும் வேறு மாதிரி கொடுப்பாங்க. சிலத்தில் ரவுண்டாப்பம் கொடுப்பாங்க, சிலத்தில் பிரெட்டு கொடுப்பாங்க, சிலத்தில் சப்பாத்தியை பிச்சு கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அதை நாம் எதுவாக பாவிக்கிறோம்? இயேசுப்பாவுடைய சரீரமாய் இரத்தமாய் நம்ம பாவித்து அதை சுவைத்து நம்ம உண்ணுகிறோம். அதன் மூலம் நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஞானஸ்தானத்தின் என்ற உடன்படிக்கையும் மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ராஜா சொன்ன அந்த கட்டளையில் ஸ்தோத்திரம் ஆவினாலும் பிறக்கும் பொழுது அதை ருசி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது? நித்திய ஜீவனை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எதற்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? எதற்கு அபிஷேகம் பெறுகிறோம்? சொல்லுங்களேன். அவரை ருசி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறோம். அதன் மூலமாக எதை நாம் அனுபவிக்கிறோம்? நித்திய ஜீவனை, நித்திய ஸ்தோத்திரம் ராஜாவை ஸ்தோத்திரம் சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு அருளி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ருசி பார்க்க போகிறீங்க? சொல்லுங்கள். எத்தனை பேர் ருசி பார்க்க போகிறோம்? ஜெபத்தின் மூலமாய் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆராதனையில் ஒரு மகிழ்ச்சியை தருவார். தேவ சமூகத்தில் ஒரு நிறைவை தருவார். இவை எல்லாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள். அல்லேலூயா. நிறைய வாட்டி நான் ரொம்ப கஷ்டத்தோடு சபைக்குள்ளே வருவேன். ஜெபம் பண்ணிவிட்டு இறங்கும்போது ஒரு தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஆராதனை முடித்த உடனே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய தேகத்தில் வரும். அல்லேலூயா. தேவ சமூகத்திற்கு வந்து வெளியில் போகும்பொழுது ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவார். ஏன்னா தேவன் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 23:43 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சிலுவையில் 2 சைடு 2 பேர் அடிக்கிறாங்க. நான் முடிச்சிடுறேன். 2 பேர் 2 சைடு அடிக்கிறாங்க. ஒரே நிமிஷத்தில் அவன் ருசி பார்த்துட்டான். அல்லேலூயா. அவன் ரொம்ப நேரம்லாம் எடுக்கலை. இவர் பற்றி சொல்கிறார். அவர் உடனே என்ன சொல்கிறான்? அக்செப்ட் பண்ணிட்டான். நீ இயேசுவே ஆனால் என்னை ரட்சித்துங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ருசி பார்த்த உடனே கர்த்தருடைய பதில் அங்கே என்ன வருது? இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய். அல்லேலூயா. ஜப உதவியை தேடுறது நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. யார் டேஸ்ட் பண்ணணும்? சொல்லுங்களேன். நான் டேஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. ருசித்து பார்க்காத வரைக்கும் அந்த பொருளை உனக்கு அனுபவிக்கவே முடியாது. அல்லேலூயா. அது பொருளாய் தான் தோன்றும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை ருசித்த விசுவாசம் தடுமாற்றமே இருக்காதுங்க. எழுதிங்க இந்த லைனை. கர்த்தரை ருசி பார்த்த விசுவாசம் தடுமாற்றமே ஆகாது. எத்தனை சோதனைக்கு வந்தாலும் நீங்கள் நிற்பீங்க. ஏன்னா அவர் உங்கள் கூடவே இருப்பாருன்னு நீங்கள் ருசி பார்த்துருக்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய இனிமையை அறிந்த இதயம் உலகத்தை விரும்பவே விரும்பாது. இயேசுவை தான் பெருசாக தோன்றும். அல்லேலூயா. உலக செல்வங்கள், உலக எல்லா காரியங்களையும் கர்த்தரின் இனிமையை அறிந்த இதயம் உலகத்தை விரும்பாது. அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாக அனுபவித்தவன் கண்ணீரிலும் துதிப்பான். உண்மையாக நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்கன்னா, உண்மையாக ருசி பார்த்துருந்தீங்கன்னா கண்ணீரிலும் நீங்கள் தைரியமாக துதிப்பீங்க, ஆராதிப்பீங்க. கர்த்தர் என்னை விடுதலை செய்வார். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தர் விடுவித்தார். சிங்ககபியிலிருந்து தானியேலை விடுவித்த தேவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் துதிக்கும்பொழுது சிறைச்சாலைகளை உடைத்த தேவன். எவ்வளோ கண்ணீரில் இருந்தாலும் உண்மையாய் அனுபவித்த, உண்மையாய் ருசி பார்த்த யாவருக்கும் அவர் துணை நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு ஆரம்பிக்காது. கர்த்தரை ருசித்த நாளிலே ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பரலோக வாழ்க்கை கர்த்தர் இங்கேயே தரார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கி நம்ம பார்வையில் எல்லாம் வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்போ தான் கர்த்தர் இவங்களோடு இருக்கிறார். நான் சொல்கிறேங்க, நீ வீடு கட்டுறதுனாலையோ ஸ்தோத்திரம் கார் வாங்கினால கர்த்தர் உன்னோடு இல்லை. அது புறஜாதிகள் கையிலே இருக்குது. அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் இருக்கணும். இன்றைக்கு நான் கண்ணை மூணா ஏசப்பாவோடு இருப்பேன், நித்திய ஜீவனோடு இருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். எந்த ஸ்தோத்திரம் ஆள் இருக்கிறானோ அவன் தான் நித்தியத்திற்கு எதுவாய் பரலோக வாசியாய் வாழ்வான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இன்றைக்கு இது ஒரு புத்தகமாக இருக்கக்கூடாது. இனிமேல் இதை நம்ம எல்லாருமே ருசி பார்க்க போகிறோம். ஆராதனையில் வந்தனா அவரை ருசி பாருங்கள். எங்கெங்கெல்லாம் அவரை நீங்கள் ருசித்து பார்க்கணுமோ, எங்கெங்கெல்லாம் ஜபம் பண்ணணுமோ, எங்கெங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினமோ தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் இப்படி தாங்க விசுவாசிக்கிறேன். நம்ம விசுவாசிகள் எல்லாருமே தேவனை ருசி பார்க்கணும். அவர் நல்லவர்.
இன்றைக்கி நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லும்போது நேராக போனவனே கடன் மாறிடும், உன் பையனுக்கு கல்யாணம் ஆகிடும், உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும், இது நடந்துடும். அதெல்லாம் ரெண்டாவது. அல்லேலூயா. தேவ சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை தருகிறவர். அல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை ருசித்த ஒவ்வொருவருக்கும் நிறைய சாட்சிகள் உண்டு. நமக்கும் நிறைய சாட்சிகள் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேங்க, அவர் நல்லவர். அவர் நல்லவர். நீங்கள் இன்றைக்கி தைரியமாக சொல்ல முடியுமா? அவர் நல்லவர். அவர் நல்லவர் நீங்கள் சொன்னீங்கன்னா விசுவாசத்தில் அடுத்த பரிமாணத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உலக ஆசையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கஷ்டத்துலேயும் அவரை துதிப்பீங்கன்னு அர்த்தம். நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கணும் ஒரு உறுதியோடு நிற்கிறவங்க தான் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை ருசி பாருங்கள், அவர் ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. இன்றையிலிருந்து யார் யாரெல்லாம் ருசி பார்க்கலையோ, நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், இந்த வேதத்தை விரும்பி படிங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ருசி பார்க்காத, அனுபவிக்காத எதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரவே முடியாது. அல்லேலூயா. அவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை பேச 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 கர்த்தர் விடுதலை தருகிறவர். எல்லாம் எழுமி நிற்போம்.